தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். அஞ்சல் இலாக்கா 21/11/2024 அன்று கருணை அடிப்படையிலே பணி வழங்குவதற்கான ஒரு சிறப்பான விளக்க ஆணையினை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே அஞ்சல் துறை டிஓபிடிக்கு ஒரு விளக்கம் கேட்டு அனுப்பியிருந்தது. அதாவது மணமான மகளுக்கும் கருணை அடிப்படையிலே பணி வழங்கிடலாமா என்பது குறித்த விளக்கம் கேட்டு டிஓபிடிக்கு கடிதம் அனுப்பியிருந்தது. அதற்கு டிஓபிடி 24/10/2024 அன்று பதிலளித்து அதிலே மணமான மகளும் கருணை அடிப்படையிலே பணி வழங்குவதற்கான தகுதிகள் இருந்தால் அவர்களையும் பரிசீலித்திடலாம் என விளக்கத்தை அளித்திருக்கிறது. இறந்து போன அரசு ஊழியருடைய மகள் என்பவள் அவர் இறக்கக்கூடிய நேரத்திலே அவரை சார்ந்து இருந்தால், அவருடன் வசித்தால் நிச்சயமாக அவர்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலித்திடலாம். அவர்கள் இலாக்க வேலை தரக்கூடிய நேரத்தில் அந்த குடும்ப உறுப்பினர்களை தொடர்ந்து அவர்கள் பராமரித்திட வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனையை முன்னால் வைக்கலாம். அவர்கள் ஏற்கனவே கருணை அடிப்படையிலே பணி வழங்குவதற்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகுதி புள்ளி அடிப்படையிலே தகுதி பெற்றவர்களாக இருந்தால், அவர்களுடைய குடும்பத்திற்கான அந்த பொருளாதார வரையறையிலும் அவர்கள் வந்தால் அவர்களை நிச்சயமாக இந்த பணி வழங்குவதிலே பரிசீலித்திடலாம். ஏற்கனவே 2/8/2022 டிஓபிடியினுடைய ஆணையின்படி திருமணமான மகளிரும் கம்பேஷேட் அப்பாயின்மெண்டிற்காக கருணை அடிப்படையிலான பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று விளக்கமானது தரப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த விளக்க ஆணையினையும் இந்த 21/11/2024 இணைத்து இது போன்ற திருமணமான மகளிர் யாரானும் விண்ணப்பங்கள் அளித்திருந்தால் அவர்களுடைய கிளைமையும் நீங்கள் பரிசீலித்து அவர்கள் தகுதி படைத்தவர்களாக இருந்தால் கருணை அடிப்படையிலே பணி வழங்கிடலாம் என்று 21/11/2024 விளக்க ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையின்படி ஒருவர் இறந்து போகக்கூடிய நேரத்தில், ஒரு அரசு ஊழியர் இறந்து போகக்கூடிய நேரத்தில் அவருடைய திருமணமான மகள் எந்த காரணத்தினாலோ அவரை சார்ந்து இருந்தார், அவரை சார்ந்து அவருடன் வசித்து வந்தது நிரூபிக்கப்பட்டால், அவர்கள் அந்த குடும்பத்திலே மற்ற குடும்ப உறுப்பினர்களை பார்த்து கொள்வதாக உறுதியளித்தால் அவர்களுக்கு மற்ற மெரிட் பாயிண்ட்டுகளுடைய அடிப்படையிலே பணிபெறுவதற்கான வாய்ப்பு இருந்தால் அவருடைய விண்ணப்பங்களை பரிசீலித்திட வேண்டும் என்று இந்த ஆணை கொடுத்திருக்கிறது. இந்த ஆணையானது ஒரு வழிவகுத்திருக்கிறது. மிகச் சிறப்பான ஆணை. இது அனைவருடைய கவனத்திற்கும் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் கேவிஎஸ்.